நான் பேசுறதுல எதனா பிழை இருந்தால் என்ன மன்னிச்சிருங்க. தனக்கு எது ஏற்பட்டாலும் அவரால் பொறுத்துக்க முடியும். ஆனால் மக்களாகி நம்மளுக்கு எதனா ஏற்படுச்சுன்னா ஓட்டு போடணும் எப்படின்னு போடணும்னு சொல்லிட்டு அதில் நோட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மீடியா எல்லாருமே ஒருத்தரை பார்த்தாவே அது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறதுல எதனா பிழை இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசுகிறேன். நான் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதியிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் எம் புனிதா. நான் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி காஞ்சியில் படிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ 12ஆம் வகுப்பும் நான் வெற்றிகரமாக முடிச்சிருக்கேன். நான் 12ஆம் வகுப்பில் 568 மதிப்பெண் எடுத்திருக்கேன். அதுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் இங்கே நிறைய பேர் நிறைய மார்க் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இருந்தாலும் இந்த மேடையில் ஏறி பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் விஜய் அண்ணா முன்னாடி நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு குட்டி கதை மட்டும் சொல்கிறேன். ஒரு காட்டில் இருக்கிற விலங்குகளை ஒரு வேடன் அந்த விலங்குகள் எல்லாம் சாவடிச்சுட்டு இருந்தானா. அந்த காட்டுக்கே ராஜாவான சிங்கம் அதை ரொம்ப நாளாக கவனிச்சுட்டே வந்துச்சான். அந்த வேடன் ஒரு நாள் சிங்கத்தையே அடிக்க வந்தானா. சிங்கம் தன்னை அடிக்க வந்தாலும் சரி, சிங்கம் வேடனை எதுவுமே பண்ணலையா. ஆனால் அந்த காட்டில் இருக்கிற விலங்குகளை அழிக்க அழிக்க சிங்கத்துக்கு கோபம் ஏறி அந்த வேடனையே அழிக்க போதான். ஆனால் அந்த சிங்கம் வேடனை அழிக்கலை. ஏன் அப்படின்னா, கடவுள் தப்பு செய்கிறவங்களை தண்டிப்பாரை ஒழிய அழிக்க மாட்டார். அதே மாதிரி தான் அந்த சிங்கமும் தப்பு பண்ணவனை அழிக்கலை. ஆனால் அவனுக்கு காயம் ஏற்படுத்துகிற மாதிரி சில புத்திகளையும் சொல்லிச்சு. நீ என்னை தொட்டா நான் கோவப்பட மாட்டேன், என்னுடைய மக்களை தொட்டா நான் கோவப்படுவேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம சிங்கமாக நிற்கிற விஜய் அண்ணாவும் அப்படிதான். தனக்கு எது ஏற்பட்டாலும் அவரால் பொறுத்துக்க முடியாது. ஆனால் மக்களாகி நம்மளுக்கு எதனா ஏற்படுச்சுன்னா அவளால் பொறுத்துக்கவே முடியாது, பொங்கி எழுந்துருவார். விஜய் அண்ணா இப்போ தான் டிவிக்கேன்னு தன்னுடைய கட்சியை ஆரம்பித்து சிங்க நடை போட்டு எழுந்து நடந்திருக்காரு. அண்ணா உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், அதாவது இளைஞர்கள் இருக்கோம். ஆண்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா சிங்க குட்டிகளாகவும், பெண்கள் எப்படி இருக்குன்னா சிங்க பெண்களாகவும் உங்களுக்கு துணை நிற்போம். இந்த நடை வெற்றி நடையாக இன்னும் தொடரணும். இன்னொன்று சிறு வேண்டுகோள் அண்ணா, ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டில் கல்வி நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம மாநிலத்தில் கல்வி நல்லா சிறந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டு இங்கே சொல்லலாம். ஆனால் விவசாயமும் சிறந்திருக்கணும். விவசாயம் சிறந்தாதான் அங்கே இருக்கிற மக்கள் நல்லா இருப்பாங்க. மக்கள் நல்லா இருந்தால் அவங்க கல்வியை நோக்கி வளர்ச்சியை நோக்கி செல்வாங்க. அதனால் அண்ணா, நீங்கள் வருங்காலத்தில் வர முதலமைச்சராக ஆகின உடனே உங்களுடைய என்னால் முடிஞ்ச ஒரு வேண்டுகோள், நீங்கள் எப்படி நினச்சிக்கிறீங்களே எடுத்துக்கிறீங்க அப்படின்னு உங்கள் விருப்பம்னா, விவசாயம் நல்லா தழை தோங்கணும், வெற்றி பண்ணணும். உங்கள் பேனரில் நீங்கள் கையை வச்சு இப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி விவசாயிகளும் நாங்கள் நல்லா வளர்ந்துட்டோம், விஜய் அண்ணா வந்ததுனால தான், விஜய் தம்பி வந்ததுனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் பேசணும்னா, அந்த மாதிரி எல்லாருமே கையை முன்னாடி நீட்டி விவசாயமும் தழை தொங்கியிருக்கு எங்கள் நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே போற்றணும்னா, இந்த சிங்க நடை இன்னும் தொடரணும். உங்களுக்காக நாங்கள் எப்பவும் இருப்போம். நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஓட்டு யாருக்கு போடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பேன். அப்புறமேட்டு என்ன எங்கள் அண்ணன் எங்கள் அக்காட்டெலாம் கேட்டிருக்கேன், அந்த மாதிரி ஓட்டு போடணும் எப்படின்னு போடணும்னு சொல்லிட்டு. அதில் நோட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா, யாருக்குமே போட வேணாம்னு சொல்லிட்டு. நான் எல்லாமே பார்த்து இந்த சமூகத்தெல்லாம் பார்த்து நான் நினச்சேன், இந்த சமூகத்துக்கு நம்ம போடுற ஓட்டு நோட்டாவாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. எப்போ விஜய் அண்ணா ஒரு கட்சியை தொடங்கி நடக்க ஆரம்பித்தாரோ அப்போ நான் யோசித்தேன், என்னுடைய முதல் ஓட்டு விஜய் அண்ணாக்கு தான் சொல்லிட்டு. நீங்கள் எல்லாருமே விஜய் அண்ணாவை கூட பிறந்தானா அப்படிலாம் சொல்லுவீங்க. ஆனால் எனக்கு, எங்கள் அக்காவுக்கு, எங்கள் அண்ணனுக்கு, என் பாப்பாக்கு எல்லாரும் விஜய் அண்ணா அண்ணா இல்லை, ஒரு குழந்தை மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அண்ணாவை நாங்கள் வீட்டில் அண்ணா சொல்ல மாட்டோம். அந்த பேபி எப்படி பண்ணுது பாரு, அந்த பேபி எப்படி பண்ணுது பாரு தான் சொல்லுவோம். இந்த பேபி எப்பயுமே நல்லா இருக்கணும், நாங்கள் எல்லாமே நல்லா பார்த்துப்போம், நீங்களும் எங்களை நல்லா பார்த்துக்கணும்ண்ணா. இந்த மேடையில் இது வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே டைம் நான் ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு மூலையில் படிச்சுட்டு இருந்தோம். அப்படி கிராமத்தில் ஒரு மூலையில் இருந்த எங்களை இந்த மேடைக்கு அறிமுகம் செஞ்சு என்னுடைய பெற்றோரையும் என்னுடைய ஆசிரியர்களையும் எங்கள் ஊரையும் என்னையும் பெருமை சேர்த்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. இந்த சேவை இன்னமும் தொடரணும். ஃபோனில் எல்லாருமே இந்த மீடியா எல்லாருமே ஒருத்தரை பார்த்தாவே அது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க செய்கிற செயல் நல்லதா கெட்டதான்னு தெரியாமையே அவங்கள மேலே பல
சாயங்களை பூசிடுறாங்க. அந்த மாதிரி பூசாதீங்க. நம்மளால மட்டும்தான் இந்த சமூகத்தை மாற்ற முடியும். அதால நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த சமூகத்தை மாற்றுவோம், வளர்ச்சி அடையும் செய்வோம். கல்வியும் வளரணும், விவசாயமும் வளரணும். இந்த வாய்ப்பு, இந்த ஒரு அரிய வாய்ப்பு வந்து எனக்கு இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை. இதான் முதல் வாய்ப்பு. இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த விஜய் அண்ணாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் திரு ஜி கே கதிரவன் அண்ணா அவர்களுக்கும், புதுப்பாளையம் ஒன்றிய செயலாளர் திரு மணிகண்டன் அண்ணனுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி அண்ணா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.